ஜெய் வாசவி. இன்று 38 மற்றும் 39வது ஸ்லோகம். ஸ்வமாதி தேவக புருஷக பிராணஸ்வமாஸ்ய விஸ்வஸ்ய பிரதம் நிதானம் வேதாசி வேதியம் ச பரம் ச தாம ஸ்வயா ததம் விஸ்வமானந்த ரூபா. எண்ணில்லா வடிவங்களை உடையவோனே, முதற் பொருளே, தொல்லோனும் இவ்வுலகுக்கு மேலான இருப்பிடமும் தாமேயாவீர். அறியவரும் அறியப்படு பொருளும் அருட்பெரு நிலமும் ஆவீர். உம்மால் உலகம் யாவும் நிறைந்துள்ளது. யாவும் அவரிடத்திலிருந்து உதயமாவதால் அவர் ஆதிதேவன். பிரபஞ்சம் என்னும் புரியிலே அவர் வாசம் செய்வதால் அவர் புருஷன். அவருக்கு மூத்தவர் ஒருவரும் இல்லை. ஆகையால் அவர் புராணன் அல்லது தொல்லோன். மகா பிரளயத்தில் அனைத்துக்கும் அவர் ஒடுங்குமிடமாதலால் அவர் நிதானமாவராகிறார். அறியும் தன்மை அவரிடத்திலிருந்து வருகிறது, ஆதலால் அவர் வேதா. அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தவனாதலால் அவர் வேத்தியம். கடலில் அலை தோன்றி கடலில் நிலை பெற்றிருந்து கடலில் அது ஒடுங்குவது போன்று உலகம் அவரிடத்திலிருந்து தோன்றி இருந்து மறைகிறது. ஆதலால் அவர் யாண்டும் அதற்கு பெருநிலம் அல்லது பரம்தாமம் என்கிறார். அதுவே மகாவிஷ்ணுடைய பரமபதம் எனப்படுவது. அவர் இன்னும் என்னவாகிறார் எனில், வாயுர்யமோஸ்கனீர் வர்ணக சசாங்கக பிரஜாபதிஸ்வம் பிரபீதாமகஸ்த நமோ நமஸ்தேஸ்து சகசிரத்துவக புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, மூப்பட்டனார் ஆகிய எல்லாம் ஆனவர் நீர். உமக்கு பன்முறை நமஸ்காரம், 1000 தடவையும் அதற்கு மேலும் நமஸ்காரம். காட்சியபர் முதலிய லோக பிதாக்களுக்கு பிரஜாபதி என்று பெயர். பிரம்மா உலகுக்கு பாட்டனார் ஆகிறார். அவருக்கு தந்தை விஷ்ணு. ஆகையால் முப்பாட்டனார் என்பது பகவானையே குறிக்கிறது. நமஸ்கரிப்பதற்கு முடிவின்மையானது பக்தி பெருக்கை விளக்குகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.